ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கணிப்பு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான கணிப்பு பார்த்தீங்கன்னா 5/3/2024 கணிப்பு. அதாவது 4ஆம் தேதி 3ஆம் மாதம் 2024 கெஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டில் அதாவது டபுள்ஸ் கொடுத்துருந்தோம். டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 88, 66, 00 கொடுத்துருந்தோம். அதில் 00ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு நமக்கு. அது இல்லாமல் நம்ம ஃபாலோவிங் நம்பர்லையும் கொடுத்துருந்தோம். 10 நாள் எடுத்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னா 2வது நாள் பாஸ் ஆகிருக்கு நமக்கு 00ங்கிறது. நம்ம இன்றைக்கி 66 தான் எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா 00 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கொடுத்த நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நமக்கு 66 எதிர்பார்த்தோம், மிஸ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் நம்ம 4 டிஜிட்டில் நம்பர் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 10, 20ன்னு கொடுத்துருந்தோம். இது நல்லா பாருங்கள். 1க்கு பவர் 6 வச்சுட்டாங்க. அப்படியே இதில் பாக்ஸு ரெண்டு மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. இது ஒன்று போட்டிருந்தோம்னா அப்படியே 4 டிஜிட்டில் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அது மிஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் இது மாதிரி தான் போகுது. ஒன்றும் கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம். நீங்கள் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் நமக்கு கிடைக்கும். முடிஞ்சளவு வீடியோ கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா அதிகமாக வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுட்ருக்கோம். முடிஞ்சளவு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க. 61 100ன்னு கொடுத்துருக்காங்க. 61 100ல் பார்த்தீங்கன்னா 00 கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 0 அப்படியே பி போர்டில் கொடுத்துட்டு 5க்கு பவர் 0 இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பரில் வச்சு தான் வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம எடுப்பாங்கன்னு பார்த்தோம், எடுக்கலை. அடுத்த நம்பர் வச்சு எடுத்துருக்காங்க. நம்ம இதிலேருந்து கொடுத்துருந்தோம், நம்ம மாற்றி கொடுத்துட்டோம். 05 கொடுத்தோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம். நம்ம இன்றைக்கான கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ட்ரா நம்பரு. ஸ்ரீசக்தியோட ரெகுலர் நம்பர் பாருங்கள். அதாவது அவங்களோட ட்ரா நம்பர்லேருந்து அடுத்தடுத்த நாள் என்னென்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்களோ வீக்லி 1 டைமு, அந்த வீக்லி 1 டைமில் அடுத்தடுத்த வீக்கில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க. அதில் ஏபி பார்த்தீங்கன்னா 10 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 10 கொடுத்துருக்க எல்லா இடத்துலையும் பாருங்கள். இங்கேயும் 10 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 10 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 10 கொடுத்துருக்காங்க. இந்த 10 கொடுத்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 41 கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல 95, இங்கே 24, இங்கே 58, இங்கே 74 கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 41 கொடுத்துருக்காங்கல்ல, 4க்கு அடுத்த நம்பர், அதாவது 4க்கு பவர் 9 கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2க்கு பவர் இங்கே 7 கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் அடுத்த ஏ போர்டில் பவர் வைக்காத நம்பர் 5க்கு பவர் இன்னும் வரல. ஸோ அடுத்த 5க்கு பவர் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏபியில் 5க்கு பவர் 0ன்னு கொடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா 6க்கு முன்னாடி நம்பர் 5 கொடுத்துருக்காங்க இங்கே 95ன்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க இங்கே. 4க்கு பவர் 9க்கு முன்னாடி நம்பர் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் நம்ம அதே பேட்டர்னில் எடுப்போம். 4க்கு பவர் 9, அதாவது 9க்கு முன்னாடி நம்பர் கொடுத்துட்டாங்க, 9க்கு அடுத்த நம்பர் நான் கொடுக்கல. ஸோ 9க்கு அடுத்த நம்பர் 0 தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபியில் 00 வருது. 00 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் 00க்கு 59,
59ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சைபருக்கு பவர் 5 ஒரு நம்பருக்கு, ஒரு நம்பர் அதாவது ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா சைபருக்கு 5ன்னு கூட வரும், சைபருக்கு 9ன்னு அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அந்த இதில் நம்ம 59ன்னு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனா 99 கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 99 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 நம்பரும் ஏபியில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட்டுக்கான கெஸ்ஸிங்கில் உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாங்க அடுத்து பிசி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 00 கொடுத்துருக்காங்க. பிசியில் 00 இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா 67 கொடுத்துருக்காங்க, இங்கே 29, இங்கே 77 கொடுத்துருக்காங்க. இந்த 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 67க்கு 77 கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து 29க்கு பிசியில் பார்த்தீங்கன்னா 39ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே 77 கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு அடுத்து தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம கொடுக்க போகிறதுக்கு மேலே நம்பர் பார்த்தீங்கன்னா 77. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 7க்கு பவர்னு பார்த்தீங்கன்னா 2 7 அப்படியே வச்சுக்கலாம். 27 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 27 எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. பிசியில் இந்த 2 நம்பரும் பிசியில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சப்போர்ட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு ஏசிங்க பார்ப்போம். அது ஏபி ஏசிபிசி மட்டும் பார்த்தாச்சு. நம்ம ஏசி இல்லை, ஏபி மற்றும் பிசி மட்டும் பார்த்தோம். அதில் அது சப்போர்ட்டில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது அடுத்த கேசிங்க பார்ப்போம். இந்த பேரில் நம்ம புதுசான ஒரு கேசிங் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஏசியில் 10 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஏசியில் 10, ஏபிலையும் 10 கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசியில் 10 வச்சு ஒரு நாள் கேப் போட்டு 11 கொடுத்துருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் டே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 10 அடிச்சிட்டாங்க. அதாவது இங்கே தெரியும் 5க்கு பவர் சைபர் பி போர்ட்லேயும், 2க்கு முன்னாடி நம்பர் 1 ஏ போர்ட்லேயும் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 52 கொடுத்துருக்காங்க. மேலே இங்கே 17 கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 27 நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோவிங்கில் எடுத்தாலும் சரி 27 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆளில் 27 வரதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்குலேயும் வருது. கிராஸில் பாருங்கள், 882. அது இங்கே 82ங்கிறது அப்படியே இங்கே திரும்ப ரிட்டன் வந்துருச்சு ஏசிலையும். இங்கே பிசியில் கொடுத்துருக்காங்க, இங்கே ஏபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஏசியில் கொடுக்கலாம், நம்ம இங்கே 82 கொடுக்கலாம், ஏசியில் கொடுத்துருக்கலாம். உங்கள் ஏசிலையும் கொடுத்துட்டாங்க 82. ஸோ அதனால் நம்ம வந்து திருப்பி கொடுக்குறதுக்கு தான் பார்க்கணும். திருப்பி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா 28ன்னு வரும். 28ன்னு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் உனக்கு 8க்கு பவர் 3, 7க்கு அதாவது 2க்கு அடுத்த நம்பர் 3, 33 ஒரு கணக்கில் வருது. இதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படிலாம் டைரெக்டாகவே நீங்கள் 82 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 82 எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சான்ஸு. இது 72ன்னு வச்சுக்கோங்க. இங்கே 22க்கு பவர் 77 வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த பேட்டர்னில் இந்த நம்பர் ஏபிஎஸ்சிபிசியில் ஆளுதில் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட்லேயே இதை வச்சுக்கோங்க. இதை நீ புதுசாக ஒன்று எடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம், கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பொழுதும் ரெகுலராக எடுக்கிற ட்ரா நம்பர் கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான ஏபிஎஸ்சிபிசி மற்றும் ஏபிஎஸ்சி 3 டிஜிட்டு
மற்றும் டபுள்ஸ் 4 டிஜிட் நம்பர். இந்த நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். கம்பல்சரி இதில் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏபிசி, அதாவது ஏபிசி 3 டிஜிட் நம்பரு. இது நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எனக்கு நாளைக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் 3 டிஜிட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு வின்னிங் உண்டு. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் யோசிச்சு எடுத்திருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா 00 ஏசியில் 11, சேம் இங்கே 00 ஏசியில் 11. ஸோ அப்போ நமக்கு வந்து 11 அதுக்கு மேலே 00 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 இதுலேருந்து தான் வரணும். ஸோ 1 88, அப்படி இல்லைனா 77 99 அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு நம்ம என்ன நம்பர் கண்டிப்பாக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 88க்கு, அதாவது 3ஆம் தேதி இப்போ பவர் 8 வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி தேதி 5 அப்படிங்கிறனால ஒன்று 5ஆம் தேதி பவர் 00 திரும்ப இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனால் அதுக்கு முன்னாடி தேதி 4ஆம் தேதி 99. ஏன்னா 5ஆம் தேதி பவர் 00 முன்னாடி முதல் நாள் கொடுத்துட்டாங்க. ஸோ 6ஆம் தேதி பவர் 11 ஏசியில் வந்துருச்சு. ஸோ ஒரு வேளை நாளைக்கு ஏபியில் இந்த நம்பர் நம்ம எடுக்கிறதுக்கு 1 ஆளுதில் 99 11 இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்னில் சொல்கிறேன். இந்த பேட்டர்னில் தான் நம்ம கணிப்பு எடுத்துருக்கோம். மேக்ஸிமம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி 4 டிஜிட்டில் வந்து இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4ஆம் தேதி பிசி 00 யார் யார் வின்னிங் எடுத்தீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம போகிற வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. இப்போ தான் கொஞ்சம் யார் யார் எவ்வளோ ப்ரைஸ் எடுத்துருக்கீங்க என்னன்ட்டு அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்சளவு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ரெகுலராக நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். ஃபாலோவிங் நம்பர் ஒரு 10 நாள் கொடுத்துருக்கோம். 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 00 வந்துருச்சு. இன்றைக்கி 00 கொடுத்துருந்தோம், ஃபாலோவிங்லேயும் கொடுத்துருந்தோம். அதில் 00 வந்துருச்சு, 88 இன்னும் இருக்குது, 66 இருக்குது. இந்த நம்பர்லாம் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க, அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு 2:30 மணிக்கு நமக்கு மிஷின் நம்பரை வச்சு கெஸிங்க கமெண்ட் பாக்ஸ் வந்தீங்கன்னா நாளையிலேருந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுலேருந்து வின்னிங் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இதில் ஒரு 80% ஒரு 90% வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிஷின் நம்பரை வச்சு நம்ம ஒரு பேட்டர்ன் எடுப்போம். நீ எடுத்துகிட்டு சும்மா ஒரு 2-3 நம்பர் மட்டும் தான் தருவேன். அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளையிலேருந்து கொடுக்கலான்னு இருக்கேன். 2:40க்கு கமெண்ட் பண்ணுறேன் இந்த நம்பரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து வின்னிங் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.